வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பதிவுதான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாஸ்து சாஸ்திரப்படி சில உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் வருவது நமக்கு நல்ல நேரம் வரப்போவதை உணர்த்துகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் கிளி செல்வத்தின் அதிபதியான குபேரனுடன் தொடர்புடையது. அப்படியானால் கிளி நம் வீட்டிற்குள் வந்தால் இதுவரை இருந்த கஷ்டங்கள் மறைந்து மகிழ்ச்சி, செல்வம், அமைதி நமக்கு கிடைக்கப் போவதை உணர்த்துகிறது. அதுபோல் ஜோதிட சாஸ்திரப்படி எந்தெந்த உயிரினங்கள் நம் வீட்டிற்கு வந்தால் என்னென்ன பலன் என்பதைத்தான் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்படி வரும் உயிரினங்களை நீங்கள் அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. முதலாவதாக, உங்கள் வீட்டை சுற்றியோ அல்லது வீட்டிற்கு உள்ளாகவோ கருப்பு எறும்பு மொய்த்தால் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. இதை பிள்ளையார் எறும்பு என்று கூட சொல்வார்கள். இது வீட்டிற்கு கூட்டமாக வந்தால் அல்லது வாயில் அதனுடைய முட்டைகளை சுமந்து கொண்டு வருவது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. இந்த எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாம். இந்த எறும்புகள் வீட்டிற்குள் அல்லது வீட்டை சுற்றியோ மொய்த்தால் நீங்கள் கடனிலிருந்து விரைவில் மீளப்போவதற்கான அறிகுறியாகும். அதுவே சிவப்பு எறும்புகள் வீட்டிற்கு வருவது கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. இது அதிகளவில் வீட்டிற்குள் வருவது மகிழ்ச்சி மற்றும் பண வரவை குறைக்கும். இரண்டாவதாக, சிட்டுக்குருவிதான். பொதுவாக அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த குருவி நம் வீட்டிற்குள் வரவோ கூடு கட்டவோ செய்யாது. அப்படி வந்துவிட்டால் அது மிக அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. சிட்டுக்குருவி பொதுவாக அமைதி நிறைந்த இடத்தில்தான் கூடு கட்டும். அது மிக மங்களகரமான விஷயமாகும். அதுபோல் புதிதாக திருமணமானவர்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டினால் அவர்களுக்கு விரைவில் குழந்தை வரம் கிடைக்குமாம். இது ஒரு அதிர்ஷ்ட பறவை. ஆதலால் அந்த வீட்டில் வசிப்பவருக்கு துரதிர்ஷ்டம் நீங்கி செல்வம் செழிப்போடு மங்களகரமான வாழ்வு அமையும். அதனால் உங்கள் வீட்டில் இதுபோல் சிட்டுக்குருவி கூடு கட்டினால் ஒருபோதும் அதை கலைத்து விடாதீர்கள். மூன்றாவதாக, பல்லி. பொதுவாக இது எல்லோர் வீட்டிலும் இருக்கும். அநேக பேருக்கு இந்த பல்லியை கண்டாலே பிடிக்காது. அதை எப்படியாவது துரத்த நினைப்பர். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. வீட்டில் ஒரு பல்லி கூட இல்லை என்றால் நமக்கு பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும். வீட்டில் நம் பீரோவுக்கு பின்னால் பல்லி இருந்தால் பணவரவை அதிகரிப்பதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கோவில்களில் அதிகம் வாழும் புறாக்கள் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. இது வீட்டிற்கு வருவது லக்ஷ்மி தேவியின் வருகையாக கருதப்படுகிறது. அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக சக்தியின் வருகையாக புறாவின் வருகை கருதப்படுகிறது. வீட்டை சுற்றியோ அல்லது வீட்டிற்குள்ளோ கூடு கட்டுவது மிகவும் நல்லதாகும். அவ்வளவு சீக்கிரத்தில் புறா நம் வீட்டிற்குள் வரவோ கூடு கட்டவோ செய்யாது. அப்படி வந்தால் விரட்டாதீர்கள். பெரும்பாலும் கோவில்கள்தான் புறாக்கள் அதிகம் வசிக்கும். ஐந்தாவதாக, வெட்டுக்கிளி. அவ்வளவு சீக்கிரத்தில் வீட்டிற்குள் வந்துவிடாது. அப்படி வந்துவிட்டால் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறி. இது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. நம் மனதில் ஏதாவது நல்ல காரியங்களை நினைத்திருப்போம். அது நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தில் இருப்போம். அந்நேரத்தில் அந்த தெய்வமே நேரில் வந்து அருளியது போல் வெட்டுக்கிளி வீட்டிற்குள் வந்து, நீ மனதில் நினைத்தது நிறைவேறும், கவலைப்படாதே என மறைமுகமாக உணர்த்திவிட்டு போகும். இப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் வெட்டுக்கிளியை நம் வீட்டிற்கு வந்தால் துரத்தக்கூடாது. அடுத்ததாக, ஆறாவது, தும்பி. வீட்டிற்குள் வருவதும் நல்ல பலன்களை தரும். மனதில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள பணிச்சுமை குறையும். இது வீட்டிற்குள் வருவது அரிதான ஒன்றுதான். அப்படி வந்தால் கெடுதல் நடக்கப் போகிறதோ என பயப்பட தேவையில்லை. நாம் செய்யும் தொழிலில் ஏதாவது நீண்டகால பிரச்சனை இருந்தால் கூட படிப்படியாக குறைந்துவிடும். தும்பி என்பது வேறொன்றுமில்லை, தட்டான் பூச்சிதான். மேற்கண்ட உயிரினங்கள் எல்லாம் நம் வீட்டிற்குள் வரும்போது நல்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகும்.
பணவரவு அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் என்பதை கண்டோம். அதுபோல் சில உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் வரவே கூடாது. அப்படி வந்தால் உடல்நலக்குறைவு, பண பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். பாம்பு, கருவண்டு, வௌவால், பூரான் போன்ற ஜந்துக்கள் வீட்டிற்குள் வரவிடாமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.